தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. குண்டலினி சக்தி விழிப்பு அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், எவ்வளவோ ரோல்டு கோல்டு நகைகள் பார்த்துருப்பீர்கள். அத்தனை ரோல்டு கோல்டு நகைகள் மத்தியிலே ஒரு தங்கத்தை, உண்மையான தங்க நகையை போட்டால், ஒரு ஒரு சரியான ஒரு தங்க வியாபாரி அதை கரெக்டாக கண்டுபிடித்து தனியாக எடுத்து விடுவார். அந்த தங்க நகையை மட்டும் எத்தனை தான் ரோல்டு கோல்டு கவரிங் நகைகள் இருந்தாலும் அதிலிருந்து பிரித்து தங்க நகையை கரெக்டாக அவர்களால் கண்டுபிடித்து எடுக்க முடியும். ஏனென்றால் அது பியூர் தங்கம். அதே போலத்தான் ஆனால் வெளியே பார்ப்பதற்கு தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாதாரண மனிதர்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது தொழிலில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பவர்களுக்கு அதை ஈஸியாக எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். அதே போலத்தான் குண்டலினி சக்தி விழிப்பு நிலையை அடைந்தவர்கள் அது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், சாதாரண மனிதர்களைப் போல தான் எல்லோரோடும் சேர்ந்து கலந்து பழகி கொண்டு வேலைகளை செய்து கொண்டு இப்போ நார்மலாக மிக மிக நார்மலாக இருப்பார்கள். அவ்வளோ லேசில் அவர்களை எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாது. முக்கியமாக சாதாரண மனிதர்களாக கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான குண்டலினி சக்தி விழிப்பு பெற்ற மற்றொருவர் இருந்தாரானால் அவர் இவரை காணும்போது கண்டுபிடித்து விடுவார். இவர் ஒரு விசேஷ மனிதர், இவரிடத்தில் ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது, இவர் விழிப்புணர்வை பெற்றவர் என்பதை நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். இரண்டாவதாக, தங்கத்தை நாம் கொண்டு சென்று, பித்தாலயமாக இருந்தாலும் கவரிங்காக இருந்தாலும் அதை கொண்டு சென்று உரசி பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம். அதே போலத்தான் குண்டலினி சக்தி விழிப்புணர்வு பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எவ்வளவு பெரிய இடர்பாடுகளாகட்டும், சோதனைகளாகட்டும், பேரிடிகளாகட்டும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அதை மிகவும் லேசாக அதை எடுத்துக்கொள்வார்கள். அதற்காக இதயம் உடைந்து போய் 2 கைகளையும் தலைமையில் வைத்து கொண்டு, ஐயோ அம்மா இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கதறி அழுது கூப்பாடு போட மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த வாழ்க்கை ஒரு கனவு போன்றது தான். இந்த வாழ்க்கை ஒரு மெய்யாக இது கனவு போன்ற ஒரு வாழ்க்கை தான். இது கடந்து போகும். இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான். அந்த சத்தியத்தில் நிலைத்திருந்து நாம் அதிலேயே ஆனந்தப்பட வேண்டாம். பேரானந்தம், தனக்குள்ளேயே தானே ஆனந்தப்பட்டு கொள்ளுதல், அதை அவர்கள் அறிந்து இருப்பார்கள். ஆகையால் அவர்கள் எப்பேற்பட்ட சோதனையிலும் மனம் கலங்காமல் பதறாமல் இருப்பார்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு மன உறுதியோடு காணப்படுவார்கள். சஞ்சலமற்ற ஒரு மனதை பெற்றிருப்பார்கள். எப்போதும் மனதின் அடி ஆழத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு மன நிறைவு காணப்படும். அதே போல் அவர்கள் இருமைகளை கடந்திருப்பார்கள். லாப நஷ்டம், மான அவமானம், உயர்வு தாழ்வு, நன்மை தீமை இரண்டுக்கும் அப்பால் சென்று விடுவார்கள். இந்த பலன்களின் மேல் அவர்களுக்கு நோக்கமே இருக்காது. எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு பற்றற்ற ஒரு காரியத்தை தான் செய்வார்களே தவிர அதில் பலன் மேல் நோக்கமில்லாமல் செயலாற்றுவார்கள் அவர்கள். அதாவது தாமரையில் தண்ணீர் எப்படி உருண்டோடிமா, அதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் அவர் ஒட்டி கொள்ள மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும். அது மட்டும் இல்லாமல் அந்த விழிப்புணர்வு, குண்டலினி விழிப்புணர்வை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அது ஒரு முறை அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டால் போதும், தொடர்ந்து அவங்க சந்ததியில் அவருக்கு பிற்பாடும் கூட அவர் மூலமாக ஏற்பட்ட அந்த விழிப்புணர்வு அவர்கள் சந்ததியில் யாராவது ஒருவருக்கு அது வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து அந்த ஞானம் வந்து கொண்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது. 1000 ஆண்டுகளானாலும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆதிநாதர் என்று சொல்லக்கூடிய ஜெயின புருஷர், அவர் ஆதிநாதர், அவர் தான் ஜெயின மத்தி தோற்றுவிட்டவர். அவருக்கு அப்புறம் ரிஷபநாதர் வந்தார். அவருக்கு அப்புறம் 22 தீர்த்தங்கரர்கள் வந்தார்கள். அந்த 24வது தீர்த்தங்கராக மகாவீரர் வந்தார். அப்படி என்றால் எப்படி அது செயின் போல தொடர்ந்து வருகிறது? அதுதான் அந்த சக்தி. அந்த சக்தியை விழிப்புணர்வு வந்துவிட்டால் அது சாதாரணமாக கிறிஸ்துவுக்கு முன்பு 600 ஆண்டுக்கு முன்பு பிறந்தவர்
மகாவீரர் என்றால் இன்றைக்கும் அந்த சந்ததி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ஜெயின மதத்தின் சந்ததியார்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் உலக முடியும் வரைக்கும் இல்லை, முடிவு இல்லைனாலும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் அந்த குண்டலினி விழிப்புணர்வின் விசேஷத்த தன்மை. ஆகையால் யாருக்கெல்லாம் குண்டலினி விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறதோ அவர்கள் எப்போதும் அமைதலோடு அலட்டி கொள்ளாமல் மிகவும் சாந்தத்தோடும் தெளிவோடும் இருப்பார்கள். பொருளாசையோ காம இச்சைகளோ உலகத்தின் சிற்றின்பங்களோ அவர்களை ஒன்று பண்ண முடியாது. நீதிமானுடைய வேர் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதே போல் அவர்களை யாருனாலும் அசைத்து விட முடியாது. எதற்கும் கலங்காமல் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பார்கள். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள். யோபு என்ற ஒரு புருஷர் ஒருத்தர் வாழ்ந்தார் இதே பூமியிலே. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு 10 பிள்ளைகள். ஒரே இரவிலே 10 பேரும் இறந்து விடுவார்கள். அவருடைய ஆஸ்தி பாஸ்திக்கு அளவில்லை, அத்தனையும் ஒரே இரவில் இழந்து விடுவார். கடைசியாக அவர் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். பாருங்கள், இப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கி நம்முடைய ஒரு பிள்ளை இறந்து விட்டாலே ஐயோ இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, நம் கடவுளை ஏசுகிறோம், திட்டுகிறோம், சபிக்கிறோம். ஆனால் அந்த பக்தன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். 10 பிள்ளைகள் போனது, 1 2 அல்ல. கர்த்தர் அவரை குறித்து பைபிளிலே சாட்சி சொல்கிறார். யோபுவை போல உத்தமன் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை சொல்கிறார். அதை போலதான ஒரு விழிப்புணர்வு தான் குண்டலினி சக்தி. விழிப்புணர்வு பெற்றவர்கள். நமக்கு இந்த பூமி சொந்தமல்ல என்பதை நாம் விளங்கி இருப்போம். அதை அறியாதவர்கள், அஞ்ஞானத்தில் உழல்பவர்கள் தான் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களில் சிக்கி தவிப்பார்கள். குடும்பத்தில் சிக்கி தவிப்பார்கள். சிற்றின்பங்களில் சிக்கி, தாம்பத்தியத்தில் சிக்கி தவிப்பார்கள். விவேகானந்தர் சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. முதலையின் வாயில் அகப்பட்ட ஒரு குரங்கை போல தாம்பத்தியத்தில் சிக்கி ஜனங்கள் தவிக்கிறார்கள் என்று அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ஆம் சகோதரர்களே, நாம் அந்த குடும்ப விஷயங்களிலிருந்து சிறு தள்ளி இருக்க வேண்டும். தள்ளி இருந்து தனித்து இருந்து நமக்குள் இருக்கும் தேவனோடு நாம் நேரத்தை செலவிடுவோம். அப்பொழுதுதான் அந்த குண்டலினி சக்தி விழிப்புணர்வை நாம் அறிந்து உணர்ந்து அதனால் பயன்பெற முடியும். அநேகருக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது, குண்டலினி சக்தி விழித்திருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதுக்காக தான் இந்த சிறிய வீடியோ போட்டேன். நன்றி.